Fibros fans, truly fantastic. ஸ்ரீபெரும்புதூரில் வாக்கு சேகரிக்க வேட்பாளர்கள் முனைப்பு காட்டுவதில்லை என்று கூறப்படும் நிலையில் இதன் காரணம் என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதியில் ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், ஆலந்தூர், மதுரவாயல், அம்பத்தூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த சட்டமன்ற தொகுதியில் ஆண், பெண், 3ஆம் பாலினத்தவர்கள் என 23,82,687 வாக்காளர்கள் உள்ளனர். இங்கு வரும் தேர்தலில் திமுக, அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி, சுயேட்சைகள் என 31 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் சட்டப்பேரவை தொகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியாக உள்ள நிலையில் தாம்பரம், பல்லாவரம், ஆலந்தூர், மதுரவாயல், அம்பத்தூர் ஆகிய 5 சட்டப்பேரவை தொகுதிகள் சென்னை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் உள்ளன. ஸ்ரீபெரும்புதூர் சட்டப்பேரவை தொகுதியில் 3,44,514 வாக்காளர்கள் உள்ளனர். எனினும் இதைவிட மேற்கண்ட சட்டமன்ற தொகுதிகளில் அதிக வாக்காளர்கள் உள்ளனர். இதன் காரணமாக தாம்பரம், பல்லாவரம், ஆலந்தூர், மதுரவாயல், அம்பத்தூர் ஆகிய நகர்ப்புறங்களில் மட்டுமே வேட்பாளர்கள் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு முக்கிய காரணம் அங்கு அதிக வாக்கு வங்கி உள்ளதே என்கின்றனர் மக்கள். இதனால் பெரும்பாலான வேட்பாளர்கள் ஸ்ரீபெரும்புதூர் சட்டப்பேரவை தொகுதியில் வாக்கு சேகரிக்க சரிவர செல்வதில்லை என கூறப்படுகிறது. பிரதான கட்சிகளில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் TR பாலு 2 முறையும், அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பிரேம்குமார் 2 முறையும் இந்த பகுதியில் பரப்புரை மேற்கொண்டுள்ளனர். இதேபோல் தமிழ் மாநில காங்கிரஸ் 2 முறையும் பரப்புரை மேற்கொண்டுள்ளது. எனினும் நாம் தமிழர் கட்சி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் இதுவரை இங்கு வாக்கு சேகரிக்க வரவில்லை என்கின்றனர் அப்பகுதி மக்கள். வாக்காளர்கள் குறைவால் ஸ்ரீபெரும்புதூர் சட்டப்பேரவை தொகுதியில் தேர்தல் பரப்புரை செய்ய அரசியல் கட்சியினர் முன்வருவதில்லை என்பது மக்களின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கோகுல். Fibros fans, truly fantastic.